இல்ல அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னு இந்த குந்தாணி என்ன போட்டு திட்டுறா. வீடெல்லாம் ரொம்ப பிளைனா இருக்கேன்னு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுவோன்னு விளையாட்டு சாமான் அள்ளி போட்டேன். அதுக்கு இந்த குந்தாணி என்னைய போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா, ஏன் இப்படி பண்ணன்ட்டு. அதான் 4 கடி நறுக்குன்னு கரைச்சி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த குந்தாணி எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால நான் எங்க அப்பாவை ஹெல்ப் கூப்பிட்டு நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் எனக்கு எடுத்து வைக்கிறதுல விருப்பமே இல்ல. நானும் எங்க அப்பா கிட்ட கேட்டு பார்த்தேன். குப்பை மாதிரி ஆக்கி வச்சுட்டேன்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட். அதனால நான் எங்க அப்பா கூட போய் ஹெல்ப் பண்ணி எடுத்து வைக்கலான்னு போயிட்டேன் ஃப்ரெண்ட். ஆனா இந்த குந்தாணி கல் நெஞ்சக்காரி கொஞ்சம் கூட கிளீன் பண்ண வரவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட். எங்க அப்பா எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு ஃப்ரெண்ட். இங்க பாத்தீங்களா நீங்களே இந்த வீடியோல என் பொம்மையெல்லாம் எவ்வளவு அழகா அடுக்கி வச்சுட்டு என்ன மடியில வச்சு கொஞ்சிறாரு. டோன்ட் டச் மை டாடி குந்தாணி. எங்க அப்பாவை தொடாதடி. இவ எப்ப பாரு ஃப்ரெண்ட் பொறாம பிடிச்ச ஃப்ரெண்ட் இந்த குந்தாணி. நைஸா அப்படியே தொடுறேன்னு எங்க அப்பா கிட்ட எப்ப பாரு வந்து வந்து உட்கார்ந்துக்குவா. போடிக்காம ஏன் அப்பா. இந்த குந்தாணிய முதல்ல துரத்தி விடணும். எங்க அப்பா கூட எங்கேயாவது நிம்மதியா கொஞ்சம் விடுறாளா வந்துடுறா நல்லா. நான் தான் எங்க அப்பாக்கு ரொம்ப செல்லம். எங்க அப்பானா எனக்கு